மதராசி திரைப்படம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து படக்குழு கேக் வெட்டி இந்த வெற்றியை கொண்டாடியிருக்கின்றனர். அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் படத்தின் நாயகியான ருக்மிணி வசந்த் இல்லையே என ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர். தற்போது இந்த புகைப்படம் இணையத்தில் வைரல். சிவகார்த்திகேயன் நடிப்பில் முருகதாசின் இயக்கத்தில் வெளியான மதராசி திரைப்படம் 100 கோடிக்கு மேல் வசூலித்து சிவகார்த்திகேயனுக்கு மேலும் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. என்னதான் இப்படத்திற்கு சில கலவையான விமர்சனங்கள் இருந்த போதிலும் படம் வெகுஜன ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது. பெரும்பாலானோருக்கு மதராசி திரைப்படம் பிடித்திருந்தது. எனவேதான் இப்படம் 100 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கின்றது. ஆனாலும் படத்திற்கு கிடைத்த பாசிட்டிவான விமர்சனங்களை வைத்து பார்க்கையில் இப்படம் இன்னும் அதிகமாக வசூல் செய்திருக்க வேண்டும் என்பதே சிலரது கருத்தாக உள்ளது. எது எப்படியோ மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயன் மற்றும் AR முருகதாஸிற்கு ஒரு வெற்றி படமாகவே அமைந்துவிட்டது. குறிப்பாக முருகதாஸிற்கு இப்படத்தின் வெற்றி மிக முக்கியமான ஒன்றாகும். அவரே ஒரு பேட்டியில் என்னதான் இதற்கு முன்பு பல படங்களை இயக்கியிருந்தாலும் மதராசி தனக்கு மிகவும் முக்கியமான ஒரு படம் என கூறியிருந்தார். ஒரு கம்பேக் கொடுக்க காத்து கொண்டிருந்த முருகதாஸிற்கு சரியான நேரத்தில் மதராசி திரைப்படம் கை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்நிலையில் தற்போது இப்படம் அதிகாரப்பூர்வமாக 100 கோடி வசூலித்திருப்பதாக படக்குழு சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன், AR முருகதாஸ் மற்றும் அனிருத் மற்றும் படக்குழுவை சேர்ந்த சிலர் இப்படத்திற்கு சக்சஸ் பார்ட்டி வைத்து கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். ரொம்ப எளிமையாகவே அந்த சக்சஸ் பார்ட்டி நடந்ததாக தெரிகின்றது. இதன் மூலம் படக்குழுவினர் சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றனர். அதாவது மதராசி 100 கோடி வசூல் செய்திருந்தாலும் இப்படம் ஹிட் படம் இல்லை என சிலர் சோஷியல் மீடியாவில் விமர்சித்து வந்தனர். அவர்களுக்கெல்லாம் இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் மூலம் மதராசி ஒரு வெற்றி படம்தான் என உணர்த்தியுள்ளார் படக்குழுவினர். இந்நிலையில் தற்போது இப்படத்தின் வெற்றியினை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இணையத்தில் கசிந்துள்ளது. ஆனால் இந்த புகைப்படத்தில் நாயகி ருக்மிணி வசந்த் இல்லை. அதனால் சில ரசிகர்கள் அவங்க எங்கே, ஏன் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என கேட்டு வருகின்றனர். மதராசி படத்திற்கு பிறகு ருக்மிணி வசந்திற்கு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே உருவாகியுள்ளது. சென்சேஷனல் நாயகியாக உருவெடுத்துள்ளார் ருக்மிணி வசந்த். படத்தில் அவரது நடிப்பும் அசத்தலாக இருந்தது. எனவேதான் அவரது ரசிகர்கள் மதராசி வெற்றி கொண்டாட்டத்தில் ருக்மிணி இல்லையே என ஃபீல் செய்து வருகின்றனர். இணையத்தில் கசிந்த புகைப்படத்தில் ருக்மிணி வசந்தை காணுமே என ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். தற்போது ருக்மிணி வசந்த் தமிழ் உட்பட பல மொழி படங்களில் அடுத்தடுத்து கமிட் ஆகி நடித்து வருகின்றார். அடுத்ததாக பேன் இந்திய படமான காந்தாரா திரைப்படத்திலும் ருக்மிணி வசந்த் நடித்திருக்கிறார். இவ்வாறு ருக்மிணி வசந்த் செம பிஸியாக இருப்பதால் தான் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை போல என பேசி வருகின்றனர். இந்நிலையில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மதராசி படத்தின் வெற்றியின் காரணமாக மீண்டும் சிவகார்த்திகேயன் மற்றும் AR முருகதாசன் கூட்டணி இணைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து தொடர்ந்து பல படங்களில் கமிட் ஆகி இருப்பதால் எப்போது AR முருகதாசன் இயக்கத்தில் நடிக்கப் போறார் என தெரியவில்லை. ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படம் எப்போது துவங்கும் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.